அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் மார்ச் மாதம் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் பல அடிகள் வாங்கி மரத்து போன உங்களுக்கு பல உண்மைகள் தெரிய வரக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில் கும்பராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பாக இந்த வாரத்தை பொறுத்தவரை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சூரியனும் சனி பகவானும், மீனத்தில் ராகு புதன் சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசி சேர்ந்த அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம் புரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வார தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதனான சனி பகவான் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிக்கிறார். அவரோடு பகை கிரகமான சூரியனும் உடன் இணைந்திருப்பதால ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்களில் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. 2இல் இருக்கும் ராகுவால் பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும் என்றாலும் மனக்குழப்பம் அதிகரிக்குங்க. திடீரென குணங்களில் மாற்றம் ஏற்படுங்க. கொடுக்கல் வாங்கலில் தடுமாற்றம் வரலாம். எதிர்மறை சிந்தனைகள் உருவாகுங்க. சனி மற்றும் சூரியனுக்குரிய வழிபாடுகளோடு குலதெய்வம், இஷ்ட தெய்வ வழிபாடுகளையும் மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டங்களில் வரவுக்கேற்ற செலவுகளும் காத்திருக்குது. இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது 7.5 சனி காலத்தில் ஜென்ம சனி நடைபெறுதுங்க. இப்போது இத்தருணத்தில் சனி, ராகு ஆகிய 2 கிரகங்களும் அவ்வளவு சாதகமாக இல்லைங்க. வீண் கவலைகள் மனதை அரிக்குங்க. அதே போல ஜென்ம ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சை மூலம் குணம் கிடைக்குங்க. எதிர்காலத்தை பற்றிய கற்பனையான கவலைகள் மன நிம்மதியை பாதிக்குங்க. அதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசினியர்களுக்கு வரவை விட செலவுகள் என்பது சற்று அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. பண விஷயங்கள்ல நீங்கள் அதிக ஜாக்கிரதையாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. பண விஷயத்துல மிக மிக ஜாக்கிரதையாக இருங்க. கூடுமான வரைக்கும் இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதை தவிர்ப்பது அவசியம். திருமண முயற்சிகள்ல வரன் அமைவது தாமதமாகுங்க. சில தருணங்கள்ல தவறான வரனை நிச்சயித்து விடக்கூடும். ஜாதக பொருத்தங்களை கவனமாக கணித்து பார்த்து முடிவு செய்வது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இந்த தருணங்கள்ல செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு சகாய ஸ்தானாதிபதியான செவ்வாய் தொழில் ஸ்தானாதிபதியாகவும் விளங்கக்கூடியவர். அவர் பலம் பெறும் இந்த நேரம் ஒரு பொன்னான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் புதிய திருப்பங்கள் பலவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. புனித பயணங்கள் செல்லும் வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு கிடைக்க இருக்குதுங்க. ஒருவேளை உங்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகளில் சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல இந்த காலகட்டங்களில் நினைத்த நேரத்தில் நினைத்த காரியத்தை செய்து முடித்து வெற்றி காண இருக்கீங்க. வருமான பற்றாக்குறை அகல இருக்குது. அதே போல் நிகழ்கால தேவைகள் அனைத்துமே படிப்படியாக பூர்த்தியாக இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. புதிய ஒப்பந்தங்கள் அடிக்கடி வந்து சேர இருக்குது. புகழ்மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை முடித்து கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அன்றாட பணிகளில் நீங்கள் கவனமாக இருப்பது மிகவும் அவசியங்க. ஏன்னா சிறு தவறுகள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க. சக ஊழியர்களுடன் நெருங்கி பழகுவதையும் அவர்களது சொந்த பிரச்சனைகளில் தலையிடுவதையும்
செலவுகளையும் தவிர்ப்பது அவசியங்க. ஏன்னா கிரக நிலைகளின்படி வீண் அபவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் அதிக கவனம் மிக மிக நல்லது. அதேபோல் உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் உண்டாவதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. பண விஷயங்கள்ல அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதேபோல் இந்த தருணங்கள்ல குரு மற்றும் சுக்கிரனுடைய பரிவர்த்தனை யோகமும் கிடைக்க இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 2, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். அதேபோல் 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். இவர்களின் பரிவர்த்தனை யோகம் அபூர்வமான யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படுங்க. வாழ்க்கையில் புதிய திருப்பங்கள் உருவாக இருக்குது. பெற்றோருடைய ஆதரவு பெருமை தரும் விதத்தில் அமைய இருக்குதுங்க. கற்ற கல்வியில் கேற்ற வேலை கிடைக்குங்க. சம்பள குறைவின் காரணமாக வேலையிலிருந்து விலகியவர்களுக்கு புதிய உத்தியோகம் அமையுங்க. நல்ல சந்தர்ப்பங்கள் பலவும் இந்த வாரத்தில் அமைய இருக்குதுங்க. இது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த வாரத்தில் பழைய நகைகளை கொடுத்துவிட்டு புதிய நகைகளை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க. புதிய ஒப்பந்தங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதேபோல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு தன குடும்ப ஸ்தானத்தில் பெயர்ச்சியாகி அங்கு நீச்சம் பெறுகிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு பஞ்சம அஷ்டமாதிபதியானவர் புதன். அஷ்டமாதிபதி நீச்சம் பெறுவது நன்மை என்று தாங்க சொல்ல வேண்டும். இருந்தாலும் கூட பஞ்சமாதிபதியாகவும் இருப்பதால நன்மையும் தீமையும் கலந்தே நடைபெறுங்க. பிள்ளைகள் வழியில் பெருமைக்குரிய தகவல்கள் கிடைக்க இருக்குது. அவர்கள் தானாகவே சில முடிவுகளை எடுத்து உங்களுக்கு மனக்கவலை தரும் விதத்தில் நடந்து கொள்வார்கள். பூர்வீக சொத்துக்களை விற்பதில் சில பிரச்சனைகள் வரலாங்க. எதையும் எளிதில் செய்ய இயலாது. பெரும் பிரயாசை எடுத்தே செய்ய வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க. அதனால் கவனமாக எச்சரிக்கையாக இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்க இருக்குது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட தூரத்திற்கான மாறுதல் கிடைக்குங்க. மாணவிகளுக்கு நினைத்த இலக்கை அடைய முடியும். பெண்மணிகளுக்கு எடுத்த காரியங்கள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விளைச்சலும் வருமானமும் ஒரே சீராக இருக்குங்க. கடின உழைப்பினால் சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுது. என்றோ பட்ட கடனை இப்போது அடைத்து நிம்மதி பெற இருக்கீங்க. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கூறியுள்ளபடி ஜென்மசனி காலம் நடைபெறுதுங்க. இந்த காலகட்டங்களில் அலைச்சலும் முயற்சிகளில் தடங்களும் ஏற்படும். குறிப்பாக திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கும்பராசினியர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. கும்பராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மாரியம்மன் வழிபாடு உங்களுக்கு மகிழ்ச்சியை வழங்கக்கூடிய ஒரு வழிபாடா அமையுது.